அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தி பேச போறேன். அண்ணன் நேத்து சொல்லியிருக்காங்க, பிராண்டியை போல சாராயத்தை போல கல்லும் போதுதான் நாங்கள் எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணே, எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பு தான். ஆனா இந்த கொரோனா நேரத்துல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட கருப்பு உடையணிந்து வாயில கருப்பு துணியை கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? கொரோனா நேரத்திலையும் டாஸ்மாக் திறந்து வச்சு வியாபாரம் பண்றாங்க, இது ஒரு பெரிய கேடு. நாம் பூரண மதுவிலக்குக்கு நான் ஆதரவு. எங்க ஆட்சி அடுத்தாப்புல வந்ததுன்னா நாங்க பூரண மதுவிலக்கை நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு படி மேல போய் எங்க அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக விதவைகள் இருக்கின்றார்கள், இதற்கு காரணம் இந்த மதுதான், அவர்களை இந்த மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. பாருங்க, அவங்க அன்னைக்கு சொன்னாங்க, நீங்களும் இப்போ கூட்டணி தான். நீங்க இப்ப என்ன பேசியிருக்கணும்? நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது மதுவிலக்க நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, இதை நீங்க ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அவங்களை எதிர்த்து நின்றுக்கணும். அதை விட்டுட்டு கல்லை எதிர்த்து நிக்கீங்களே, இது தவறு இல்லையானே? யோசிச்சு பாருங்க. நீங்க இதை விட்டா அண்ணனை பார்த்து என்ன சொல்றீங்க? எங்க அண்ணன் சீமானனை பார்த்து, உனக்கு பிஜேபியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், நான் தனின்னு சொல்லி அரசியல்ல என்னத்தை புடுங்க போற அப்படின்னு சொல்லி எங்க சீமானனை பத்தி நீங்க கேட்டீங்க. அண்ணே பாருங்க, நீங்க என்னத்தமே புடுங்கிட்டீங்க. போன தேர்தல்ல எதிர்கட்சி அவங்க இருக்கும்போது சொன்னாங்க மதுவிலக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை தானே நீங்க கேட்கணும். ஆனா இந்த கல்லுக்கு நீங்க எதிரா இருக்கீங்களே, இது தவறு இல்லையானே? இதனாலதான் எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பவுமே எதிர்கட்சியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பந்தான் அவங்க நல்லா போராடுவாங்க. அதை மீறி நீங்க ஆளுங்கட்சியா கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதிமுக செஞ்சதே தான் அவங்க செய்வாங்க. அவங்க நல்லா போராடுவாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. அப்படி சொன்னார நீங்க கேட்கலையே.